ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடிசி அண்ட் எத்தீரியமுடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு கரண்ட் ட்ரேட் ஆகுது $1,10,626 வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து எங்களுக்கு இப்போ ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், முதலாவது ரீசன் என்னென்னா எங்களுக்கு வந்து பிடிசி வந்து ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன். சரியா, இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்ன். இப்போ இந்த பியரிஷ் பேட்டர்னை தான் எங்களுக்கு இப்போ பிடிசி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. சரியா, இதில் ரெண்டாவது ரீசன் என்னன்னு சொன்னால், மார்க்கெட்டில் இங்கே சைட் வேஸ் ஒன்று கொடுக்குது. சரி, இந்த சைட் வேஸ் ஒன்று சரி, இப்போ இது வந்து சைட் வேஸ் எங்களுக்கு சம்டைம்ஸ் மேபி இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸாக இருக்கிறது. மேபி சம்டைம்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸாக இருக்கிறோம். மேபி அப்படி இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இல்லாமல் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே ரெண்டு சினாரியோ நடக்கும். முதலாவது விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னால், மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே மூவ் ஆகி, சரி நான் இங்கே கீழே போட்டிக்கிறேன் தானே, $93,100 $86,207 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகிலும் $1,40,000 $1,70,000 வரைக்கும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடும். சரியா, அப்படி இல்லாமல் எங்களுக்கு மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நான் ப்ரீவியஸாக போடுவேன் இந்த லைன். சரியா, $74,420 அது வரைக்கும் மார்க்கெட் வரணும். சரியா, எங்களுக்கு இது இந்த ஜோன், இந்த ஜோனில் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணி மேலே போகாட்டி இது வரைக்கும் மார்க்கெட் கீழே வரணும். சப்போஸ் அதை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பிஏ மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிரும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே டபுள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. அதோடைய நெக் லைன் தான் இதாக இருக்குது. ஒன்று இங்கே பட்டுட்டு பவுன்ஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னு சொல்லி இந்த ஜோனுக்கு வந்துட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகணும். சரி, அதையும் மீறி மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணுதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து பிஏ மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிடுவோம். ஓகே, இப்போ வந்து சப்போஸ் எங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்து எங்களுக்கு இந்த ஜோனில் வந்து மிடிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்படியே மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழும். சரி, அப்போ அங்கேருந்து ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து இஷ்யூ இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்களுக்கு மார்க்கெட் கீழே உழுது அப்படின்னு சொன்னால் அது என்ன ரீசன் அப்படின்டா, எங்களுக்கு வந்து அந்த ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணக்குள்ளே எங்களுக்கு வந்து அல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். சரியா, இப்போ இங்கே வந்து எங்களுக்கு நான் சொன்னேன் ரெண்டு சினாரியோ இருக்குது. ஒன்று வந்து பியரிஷ், இன்னொன்று வந்து புல்லிஷ். அது எப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும், இப்படி வரும். சாரி, வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் எதனால் இருக்குதுன்னு சொன்னால், ப்ரீவியஸாக எங்களுக்கு இங்கே வந்து ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருக்குது. சைட் வேஸுக்கு பிறகு ஒரு டம்ப், அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து பம்ப். சரியா, அப்போ இப்போயும் வந்து எங்களுக்கு இந்த சைட் வேஸ் கொடுக்குது. இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு டம்ப் ஒன்று தரலாம். டம்ப் ஒன்று தந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எங்களுக்கு திருப்பி ஒரு பம்ப் ஒன்று தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. சரியா, அப்போ பம்ப் தந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிரேக் பண்ணும். $1,26,000 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி எங்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆகும் எங்கன்னு சொன்னால் $1,30,000 $1,35,000 வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் மூவ் வந்து இருக்கும். எங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆச்சுன்னு சொன்னால் அது வரைக்கும் எங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்திருக்கும். பட் இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிறது தான். கீழே மூவ் ஆகி கீழே இருக்கிற லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது, வீக்லியோடைய எஃப்இஜி கேப். அந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு சிஎம்ஏ கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். சப்போஸ் எங்களுக்கு கீழே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த 74,000 ஹோல்ட் பண்ணாமல், இந்த ஜோனை ஹோல்ட் பண்ணாமல், இந்த 74,000 ஹோல்ட் பண்ணாமல் இன்னும் மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால்
எங்களுக்கு பிடிசியை $47,734 $44,024 வரைக்கும் பிடிசியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஹியூஜ் டம்ப் ஒன்று எங்களுக்கு தரும். இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 59% பிடிசி டம்ப் ஆகும். அப்படி டம்ப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஆல்ட் கோயின்ஸ்லாம் டெட் ஆகிரும். ஏன்னு சொன்னால் பிடிசி வந்து சின்னொரு மூவ் கொடுத்தாலே ஆல்ட் கோயின்ஸ் வந்து பம்ப் ஆகும். பிடிசி வந்து டம்ப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஆல்ட் கோயின்ஸ் நிலமை வந்து யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகாமல் இருக்கணும். நாங்கள் இப்போ எங்களுக்கு இப்போ இருக்கிற சினாரியோ வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் கீழே மூவ் ஆகிட்டு மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கூடவாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து எத்தீரியமுடைய ஒரு அப்டேட்டை பார்த்துருவோம். ஓகே, இப்போ எத்தீரியம் பார்த்தோம்னு சொன்னால் எத்தீரியம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எத்தீரியம் வந்து ப்ரீவியஸாக எங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கும். புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ட்ரப்னு சொல்லணும் போட்டிருப்பேன். ட்ரப்னு சொன்னால் எங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்குது. அங்கே லிக்விடிட்டி ஹண்ட் நடந்த போகிறோம் மார்க்கெட் என்ன செஞ்சுன்னு சொன்னால் இந்த புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ் ஒன்று மார்க்கெட் கொடுத்துருக்கும். சரி, இப்போ வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்போ வந்து எங்களுக்கு ட்ராப் ஒன்று நடந்துருச்சு. எங்களுக்கு லிக்விடிட்டி ஹண்ட் ஒன்று நடந்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் கரண்ட்டாக இதில் தான் ட்ரேட் ஆகுது. இந்த ஃப்ளாக் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகுது. சரி, ட்ரேட் ஆகினாலும் நான் வந்து எஸ்டர்டே நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜோனை போட்டது $3,876 $3,844. அது வந்து எஸ்டர்டே வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, எஸ்டர்டே வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் மேலே மூவ் ஆகுறாங்க. மேலே மூவ் ஆகினாலும் மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே மூவ் ஆகி எங்களுக்கு ஒன்று இங்கேருந்து இப்போ கரண்ட் ட்ரேட் ஆகுது தானே, இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும் எத்தீரியமுடைய ஃப்ளாக் பேட்டர்ன். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே மூவ் ஆகி $3,767 $3,756 வரைக்கும் மார்க்கெட் கீழே மூவ் ஆகிட்டு மார்க்கெட் இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும் எத்தீரியமுடைய ஃப்ளாக் பேட்டர்னை. அப்படி எத்தீரியமுடைய ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய முதல் டார்கெட்டாக $4,700 $4,800 வரைக்கும் எங்களுக்கு வந்து எத்தீரியம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். $4,700 $4,800 வரைக்கும் எங்களுக்கு வந்து எத்தீரியம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ எத்தீரியம் வந்து அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் $4,900 $5,000 வரைக்கும் எத்தீரியம் நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கூடவாகவே இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து எப்படியும் வித்தின் 2 to 3 மந்த்ஸுக்குள்ளுக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும். அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அல்ட் சீசனை வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.